ஹாய், பார்ட் 1 வந்து பிளவுஸ் பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்றதுன்னு ஆல்ரெடி வீடியோ இருக்கு. அண்ட் பட்டியும் ஸ்லீவ்ஸும் எப்படி கட் பண்ணணுன்றதையும் வீடியோ இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இது பார்ட் 3. நம்ம பிளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ண போறோம்ன்றது தான் இந்த வீடியோல இருக்கும். பார்ட் 2ல வந்து நம்ம வந்து கேன்வாஸ் பேப்பரை நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து நான் ஒரு லைனிங் ஃபேப்ரிக்ல வந்து அயன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ரா எட்ஜஸ் மடிச்சு ஸ்டிச் பண்றேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். எப்பவுமே பிளவுஸோட பேக் பார்ட் தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணும். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கே போகணும். நல்ல பக்கத்து மேல இந்த கேன்வாஸை இப்படி அலைன் பண்ணுங்க. இந்த கேன்வாஸ் வந்து உள்ள போயிடணும். நல்ல பக்கத்துக்கு மேல இப்படி அலைன் பண்ணி வச்சுட்டு அப்படியே ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி கரெக்டா தான் அலைன் ஆகுதான்னு பாத்துக்கலாம். கரெக்டா வச்சுட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்ல, அது பாருங்க வெளியில நிக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா கரெக்டா அலைன் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்டிச் பண்ணிட்டு இது பாத்தீங்கன்னா இப்படி வெளியில தெரியும். இத வந்து நம்ம அப்படியே மேல ஒரு தையல் போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச் மேல வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து லாங் ப்ராசஸா இருந்ததுன்னா இந்த லைனிங் மேலேயே நம்ம கேன்வாஸ் பேப்பரை கரெக்டா அந்த நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அயன் பண்ணலாம். அப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் இந்த ஃபேப்ரிக் ரொம்ப குவாலிட்டி கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இந்த ஃபேப்ரிக் ஸ்ட்ரிங்க் ஆயிட்டு நெக் ஷேப்பே வேற மாதிரி ஆயிடுது. நம்ம தைச்சு கொடுக்கும் போது எதுவுமே ப்ராப்ளம் வரல. அவங்க தண்ணியில போட்டாலோ துவைச்சாலோ இந்த மாதிரி பண்ணும்போது ப்ராப்ளம் வருது. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இது கொஞ்சம் வேலைய எக்ஸ்ட்ரா பண்ற ப்ராசஸ். இப்போ பிளவுஸோட குட் ஃபேப்ரிக், அதாவது நல்ல ஃபேப்ரிக் மேல நம்ம லைனிங்கோட இப்படி வைக்கணும். நல்ல பக்கத்து மேல நல்ல பக்கம் பிளேஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இங்க கரெக்டா இருக்கான்னு அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிட்டு நம்ம 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கீழே கொடுத்தோம். இந்த மடிச்சு தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் கொடுத்தோம். அதை நீங்க வந்து அந்த 1/2 இன்ச் அப்படியே தையல் போட்டுட்டு வாங்க. நீங்க அப்படியே தையல் போட்டுட்டு வந்தாலும் வரலாம், இல்ல இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டும் பண்ணலாம். உங்களுக்கு கரெக்டா அந்த 1/2 இன்ச் எங்க வருதுன்னு தெரிஞ்சுக்க முடியலன்னா ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்க. அப்போ கரெக்டா வந்துடும். இப்ப ஸ்டிச் பண்ணிட்டோமா? ஃப்ரண்டோட நெக்க வந்து இப்படி கரெக்டா வச்சுக்கோங்க. வேணும்னா பின்ஸ் கூட குத்திக்கோங்க. பின்ஸ் கூட நம்ம கரெக்டா குத்திக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா மட்டும் பண்ணலாம். குத்திட்டு இந்த இடத்துல 1/4 இன்ச் இந்த ரெண்டு ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ண மாதிரி 1/4 இன்ச் வந்து தையல் போடணும். 1/4 இன்ச் தான் நம்ம நெக் ஃபினிஷிங்க்கு விட்டோம். அந்த 1/4 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே தையல் போடணும். இந்த ஃபூட்டரோட ஒரு சைடு வந்து 1/4 இன்ச் கைடு, இந்த ஃபூட்டரோட கைடு இருக்குல்ல, அது வந்து 1/4 இன்ச். அந்த 1/4 இன்ச் நம்ம அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம்னா கரெக்டா இருக்கும். இது பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் எல்லாம் கட் பண்ணிடலாம். ஃபுல்லா நாச்சஸ் கொடுங்க. அந்த தையலுக்கு முன்னாடி கொடுங்க. தையல் மேல கொடுத்துட்டீங்கன்னா தையல் ஓப்பன் ஆயிடும். ஸோ தையலுக்கு முன்னாடி நாச்சஸ். இந்த பக்கம் தெரியலன்னா இந்த பக்கம் தையல் தெரிஞ்சா இந்த பக்கம் எந்த பக்கம் தையல் தெரியுதோ அந்த இடத்துல கரெக்டா நாச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்ப கீழே 1/2 இன்ச் கொடுத்தேன் பாருங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாம் கட் பண்ணிட்டு அந்த 1/2 இன்ச் தையலையும் கட் பண்ணிக்கலாம். இது அவசியம் இல்லை, ஆனா கட் பண்ணீங்கன்னா பக்கா ஃபினிஷிங்ல இருக்கும். பண்ணிட்டு இப்ப இங்க ஒரு ஓப்பன் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஓப்பன் உள்ள கைய உள்ள விட்டுக்கோங்க. சின்ன பிளவுஸா இருந்தா கை உள்ள போகாது. ஸோ அது பார்த்துக்கோங்க. கையை உள்ள விட்டு அங்க இருக்க ஃபேப்ரிக்கே இங்க இழுத்தீங்கன்னா இன்சைட் அவுட் வந்துடும்.
இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா பின்னாடியும் எந்த ஸ்டிச்சும் தெரியாது, முன்னாடியும் எந்த ஸ்டிச்சும் தெரியாது. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இதை அழகா திருப்பிட்டு இந்த நெக்கை வந்து அழகா திருப்பிட்டு இந்த நெக்கை சுத்தி டாப் ஸ்டிச் போட்டுட்டு வந்துடணும். பொறுமையா பண்ணுங்க, அவசரம் வேணாம். நம்ம வந்து கட் பண்றது எந்த அளவுக்கு முக்கியமோ ஒரு பிளவுஸை ஃபினிஷிங்கா தைக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். இப்போ இங்க கீழே பாட்டம்லயும் ஒரு டாப் ஸ்டிச் கரெக்டா அலைன் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச்னா ஒன்றும் இல்லை, மேலே அப்படியே 1/4 இன்ச்சும் இந்த பக்கம் இல்லாம 1/4 இன்ச்சும் அந்த பக்கம் இல்லாம கரெக்டா அந்த மேல எட்ஜு தையல்னு சொல்லுவாங்க, எட்ஜு தையல் போட்டுட்டு வந்துடலாம். டாட் கொடுக்கலாம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் பிகினரா இருந்தீங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணி செக்யூர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரா எட்ஜஸ் வந்து இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு ரா எட்ஜஸ் தெரியக்கூடாது. இந்த ஷோல்டர் வந்து இன்விசிபிளா ஜாயின் பண்ண போறேன். ஸோ அதனால நான் இதை வந்து கடைசியா தான் இதை ஃபினிஷ் பண்ணுவேன். அப்படியே ஓப்பனா தான் இருக்கும். ஓப்பனா இருக்கும் போதே இப்படி ஃபோல்டு பண்ணி பேக் டாட்டை கொடுத்துக்கிறேன். பேக் டாட் ஒன்றும் இல்லை, அந்த வி ஷேப்ல வர மாதிரி கொடுத்துக்கிட்டா போதும். இங்க வந்து எந்த மார்க்கிங்கும் இல்லை. நம்ம வந்து பிகினரா இருக்கும் போது அதை எக்ஸாக்டா எங்கேயோ அதை ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்க. நமக்கு ஸ்டிச் பண்ணி பழக்கம்ன்றதுனால நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க மார்க்கே பண்ணல அப்படின்னாலும் இந்த ஷோல்டரோட மிட் பாயிண்ட் இப்படி 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 பிடிச்சிங்கன்னா தெரியுதா வீடியோல, இப்படி ஷோல்டர் வந்து ஆஃபா இருக்குல்ல, இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த பார்ட்டோட ஸ்டிச் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த ஹைட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கரெக்ட். எவ்வளவு ஹைட் வேணும் அப்படின்னு இது யூஸ்வலா நான் இந்த அளவுக்கு இந்த பிளவுஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடுவேன். ஒரு ஒரு பிளவுஸ்க்கும் ஒரு ஒரு அளவு இருக்கு. அந்த ஹைட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் அதே மாதிரி நெக் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்படி ஜாயின் பண்ணிட்ட அப்புறமா நான் என்ன பண்றேன்னா இதை மடிச்சு இது மேல வச்சு ஸ்டிச் பண்றேன். இது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணீங்கன்னா 2-3 தையலா தெரியாம ஒரே தையலா அழகா அலக்கேட் ஆயிடும். இது கொஞ்சம் டைம் சேவிங்கும் கூட. அந்த மாதிரி பண்றது வந்து பிகினர்ஸா இருக்கீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிஷின்ல ஹேண்டில் பண்ண தெரியும்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து நெக் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு இப்படி டர்ன் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி இந்த ராயஜஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டோம். பேக் பார்ட்ல வந்து இந்த லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஜாயின் பண்ணாமே வச்சிருக்கோம். இதுல வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு வச்சு கட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த நாச்சஸ் கொடுத்துருக்கோம்ல, இது ரெண்டுத்தையும் நான் வந்து இப்படி ஜாயின் பண்றேன். நாச்சஸும் சேர்த்து வச்சோம்னா இந்த இடம் வந்து கரெக்டா இந்த இடம் வரும். அதுக்குதான் இப்படி சேர்க்கும் போது கொஞ்சமா இப்படி மாறும். அதை வந்து இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணிட்டு பின்னாடியும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா லைட்டா ஒரு 1/4 இன்ச்சு மாறினா பரவாயில்ல. இப்ப இது ஒரு 1/4 இன்ச்சு வந்து கீழே போயிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? 1/4 இன்ச்சு வந்து கீழே போகுது. அந்த மாதிரி 1/4 இன்ச் போனா பரவாயில்ல. ஒரு 1/2 இன்ச் எல்லாம் போச்சுன்னா ஷேப் ஒழுங்கா வராது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட டைல் எப்படின்னா இதுதான் நம்மளோட பஸ் பாயிண்டோட எண்ட். இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிட்டு இந்த ஷேப்பை இப்படி கர்வா கொண்டு வந்து இந்த 1/2 இன்ச்ல முடிச்சுட்டு இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணுவீங்க. நம்மளோட எப்படி டாட் எப்படி வரப்போகுதுன்னா இப்படி ஷேப்பா இப்படி வந்து இங்க ஸ்டாப் ஆகி இது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துடும் இந்த இடம் வரைக்கும்.
ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்புறம் இன்னொரு வாட்டியும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது மேலேயே அந்த தையல் மாதிரியே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அப்பதான் கரெக்டா வரும். இந்த சென்டர் டாட் இருக்குல்ல, அதை வந்து இப்படி கரெக்டா ஃபோல்டு பண்ணுங்க. இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. 1/2 இன்ச் டாட் கொடுத்தேன்னா அந்த 1/2 இன்ச் அப்படியே வி ஷேப்ல எந்த பாயிண்ட்ல எண்ட் பண்ணமோ அந்த பாயிண்ட்ல வி ஷேப்ல கொண்டு வந்துடும். இங்கேயும் 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இங்க இந்த ஸ்லீவ்ஸ்ல 2 நாட்சும் மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த எண்ட் பாயிண்ட் கரெக்டா இந்த வி ஷேப் வரும். அந்த வி ஷேப்க்கு அப்படியே ஸ்டிச் போட்டுட்டு வந்துருங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் டாட் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பட்டி ஜாயின் பண்ணலாம். இதுதான் நம்ம ஒரிஜினலா பேட்டர்ன் போடும்போது யூஸ் பண்ண பிளவுஸு. இப்போ ஸ்டிச் பண்ணி காமிச்சது எல்லாமே வேற ஒரு பிளவுஸ். கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம், எல்லாமே ஒரே மாதிரி தான். இப்போ நீங்க வச்சு அலைன் பண்ணுங்க. நம்ம கட்டு வந்து எந்த பக்கம் இருக்கணும், ரைட் நல்ல நம்ம இங்க ஒரு சின்ன ஸ்லிட் கொடுத்தோம் தெரியுமா? இங்க வந்து ஒரு சின்ன ஸ்லிட் கொடுத்தோம். அதுதான் வந்து உள் பக்கமா வரும், அதாவது ஊக்கு பக்கமா வரும். இந்த ஸ்லிட் வந்து இருக்கா, கரெக்டா தான் இருக்கா, இந்த சைடும் இந்த சைடும் வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டா தான் இருக்கு. 1/2 இன்ச் நம்ம வந்து தையலுக்கு விட்டுருணும். அந்த 1/2 இன்ச்சை அப்படியே மேல ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணிட்டு இப்படி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு லைனிங் மேல ஒரு ஸ்டிச். மெயின் ஃபேப்ரிக் மேல இல்ல, லைனிங் மேல ஒரு ஸ்டிச். ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே டர்ன் பண்ணுங்க. இப்போ நீங்க இந்த டாப் ஸ்டிச் போட்டாலும் போடலாம், இல்ல அப்படியே விட்டாலும் விடலாம். அது ஃபிக்ஸா தான் இருக்கும். நான் வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். கையிலே தெரியக்கூடாதுன்னு சில பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்க டாப் ஸ்டிச் போடாதீங்க. இப்போ பின் பக்கமா திருப்பி அதை சுத்தி நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்ல பக்கத்துக்கு மேல அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம இப்ப அடிச்சு திருப்பி இருக்கோம். இந்த சைடு தான் ஊக்பட்டிக்கான சைடு. அதை வந்து இப்படி அப்படியே நம்ம நல்ல பக்கம் மேல நல்ல பக்கம் வச்சு கரெக்டா நீங்க வந்து அலைன் பண்ணீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க பட்டிக்கு இந்த வி ஷேப் கொஞ்சம் இப்படி வரணும். தெரியுதா? வி ஷேப்ல கொஞ்சம் வெளியில வருது. வந்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க அளவு படி கரெக்டா வரும். லைட்டா லைட்டா இந்த கோன் மாதிரி வெளியில தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே 1/2 இன்ச். அடுத்த வீடியோல இது எப்படி ஃபுல்லா கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டாட் இருக்குல்ல, அதை வந்து இப்படி ஒரு சமோசாவுக்கு ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும். இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். என்ன பண்றோம்னா ஒரு மடி இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே இதை கன்சீல் பண்றோம். அந்த ரா எட்ஜஸ் தெரியாத மாதிரி கன்சீல் பண்ணிட்டு அப்படியே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தோமா, அந்த 1/2 இன்ச் அப்படியே ஸ்டிச் போட்டுட்டு வரோம். இத வந்து கீழ் பக்கமா வச்சு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் பார்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தோம். இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணாம இருந்தது. மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணாம இருந்தோம். இப்போ என்ன பண்ணோம்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணோம். நல்ல பக்கமும் வச்சுக்கோங்க. கரெக்டா இந்த ஊக்கு பட்டி ஐ பட்டிலாம் எந்த இடத்துல வரும்ன்றத ஒரு வாட்டி நோட் பண்ணிட்டு அப்புறமா ஷோல்டரோட நல்ல பக்கம் வச்சுட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து இப்படியே இருக்கணும். லைனிங் ஃபேப்ரிக் மட்டும் இப்படி டேர்ன் ஆகும். இந்த லைனிங் ஃபேப்ரிக் மட்டும் அந்த சைடு டேர்ன் பண்ணிக்கலாம். ஃபுல்லா டேர்ன் பண்ணிட்டு எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்தீங்களோ அது ஸ்டிச் பண்ணும். நம்ம யூஸ்வலா எப்பவுமே 1/2 இன்ச் தான் சீம் அலவன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச்
அப்படியே ஒரு தையல். ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி முன்பக்கமும் இதுவும் கரெக்டா இருக்கும், இதுவும் கரெக்டா இருக்கும் பாருங்க. அந்த ரா எட்ஜஸே தெரியாம உங்களுக்கு பக்காவா ஃபினிஷ் ஆகும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது. ஸோ அந்த பக்கத்தையும் நம்ம அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த லைனிங் பேக் பார்ட்டோட லைனிங்கையும் இந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ண மாதிரி சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கா கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த ஃபேப்ரிக்ல எனக்கு தெரியல. ஸோ ஊக்கன் ஐ பட்டி வந்து இந்த ஃபேப்ரிக்ல நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஊப்பட்டி. ஊப்பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா நம்ம ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்து மேல இந்த ஸ்ட்ரிப் வந்து 1.5 இன்ச் வித்து. இதோட வித்து வந்து 1.5 இன்ச்சு. ஹைட்டு வந்து உங்களோட அந்த பிளவுஸ் ஊக் போடுற ஹைட் இருக்குல்ல அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதிகமா, 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் 1/2 இன்ச்சுல இருக்காதீங்க, 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமா வச்சு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சு இந்த பக்கமா ஃபேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிப் மேல இந்த ஃபேப்ரிக் மேல அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணிப்போம். இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இத ஃபோல்டு பண்ணிட்டு இதை 1/2 இன்ச் ஒரு மடி மடிச்சுக்கோங்க. இன்னொரு 1/2 இன்ச் இப்படி உள் பக்கமா டேர்ன் ஆயிடும். அப்படியே ராங் சைடு பக்கமா இந்த ஃபேப்ரிக் டேர்ன் ஆயிடும். டேர்ன் ஆனோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நல்லா லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணீங்கன்னா அந்த ஊக் ஏரியா வந்து உங்களுக்கு இந்த எண்டு வரும்போதும் அதே மாதிரி ஃபேப்ரிக் தெரியாத மாதிரி உள்ள வந்து மடிச்சுக்கோங்க. உள்ள மடிச்சுட்டு இங்க ஊக்கு இங்கதான் நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம். இந்த இடத்துலதான் ஊக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம். ஐ பட்டி ரொம்ப ஈஸி. ராங் சைடு பக்கமா திருப்பிக்கணும். உங்களோட பிளவுஸ வந்து அப்படியே ராங் சைடா பின் பக்கமா திருப்பிக்கிட்டு இந்த ஸ்ட்ரிப்பு அது மேல வைக்கணும். ராங் சைடு பக்கமா ஊக் பட்டிய வச்சு தைக்கணும். ராங் சைடு பக்கமா திருப்பிட்டு இந்த ஃபேப்ரிக் எப்படி வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே தையல் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு இப்படி ஓபன் பண்ணி அது மேலேயும் ஒரு தையல். இந்த ஸ்ட்ரிப் மேலதான் இருக்கணும், மெயின் ஃபேப்ரிக் மேல நம்ம தையல் இருக்க கூடாது. போட்டுட்டீங்கன்னா இதையும் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கோங்க, மடிச்சிடுங்க. இந்த ஸ்ட்ரிப்போட வித்து எவ்வளவுனா 3.5 இன்ச் இருக்கணும். அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்ட்ரிப்போட வித்து வந்து 3.5 இன்ச் இருக்கணும். இங்க ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு இது மேல இப்படி வச்சுக்கோங்க. இங்க தையல் இருக்குல்ல, அந்த தையல் மேலதான் இப்போ இந்த ஃபேப்ரிக் இங்க 1/2 இன்ச் நம்ம வந்து மடிச்சு வச்சிருக்கோம். இங்க 1/2 இன்ச் வந்து மடிச்சு வச்சிருக்கோம். இப்படியே ஃபோல்ட் பண்ணி இந்த தையல் மேல வைங்க. நம்ம அத மேல ஒரு தையல் தெரியும் பாருங்க, அது மேல நீங்க கரெக்டா அலைன் பண்ண மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லாக் ஸ்டிச், ஸ்டார்டிங்லயும் எண்ட்லயும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே அந்த ஃபோல்டு வந்து கரெக்டா இந்த மெயின் ஃபேப்ரிக்ல படாத மாதிரியே அந்த பயா ஸ்ட்ரிப்லயே இருக்கிற மாதிரியே பாத்துக்கோங்க. ஸ்ட்ரிப்ல இருக்க மாதிரியே பாத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. உங்க ஐப்பட்டி நல்ல பக்கமா இப்படிதான் இருக்கும், கெட்ட பக்கமா இப்படி இருக்கும். உங்களோட ஊப்பட்டி கெட்ட பக்கமா இப்படி இருக்கும், நல்ல பக்கமா இப்படி இருக்கும். ஊக் அண்ட் ஐ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்லீவ்ஸ்க்கு போகலாம்.
நல்ல ஃபேப்ரிக் நல்ல பக்கத்து மேல ஸ்லீவ்ஸோட நல்ல பக்கம் வச்சு நம்ம 1 inch சீம் அலவன்ஸ் கொடுத்தோமா, அந்த 1 inch சீம் அலவன்ஸை அப்படியே ஸ்டிச் பண்றோம். இந்த சைடு வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டோட ஸ்லிட் இருக்கு, அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்லீவ் இப்படி ஓபன், ஸ்லீவை வந்து இப்படி ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். கொஞ்சம் நல்லா இழுத்துட்டு டாப் ஸ்டிச் கொடுங்க. இப்ப இப்படி மடிச்சுட்டு டாப் ஸ்டிச் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்ல நீங்க அயன் பண்ணி செட் பண்ணாலும் செட் பண்ணலாம். இப்போ லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ண மாதிரி அப்படியே சுத்தி ஒரு தையல். எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் எல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பார்ட்ல இருக்க நாச்சஸை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு போன வாட்டி நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து இங்க இருக்க ஃப்ரண்ட் ஸ்லிட் வந்து இங்க இருக்குல்ல, இப்போ ஃப்ரண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க இப்படி நல்ல பக்கம் வச்சீங்கன்னா இந்த பக்கம் ஃப்ரண்ட் இருக்கு, அதுக்கு நேர் ஆப்போசிட்ல ஃப்ரண்ட் இங்க வந்திருக்கு. அப்படி நீங்க லைனிங் ஃபேப்ரிக் எப்படி திருப்பி வச்சீங்கன்னா ஃப்ரண்ட் இங்க இருந்தா ஃப்ரண்ட் இங்க இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணிட்டு தான் உங்களோட ஸ்லீவ்ஸ் ஸ்டிச்சிங்கே ஆரம்பிக்கணும். இல்லைன்னா ஃபுல்லா மறுபடியும் கட் பண்ணி பிரிக்கிற மாதிரி ஆயிடும். இந்த பக்கமும் ஃபுல்லா அதே ப்ராசஸ் தான். ஸோ நான் ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன். ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓவர்லாக் போட்டுட்டு இப்போ ராங் சைடு பக்கமா நம்ம திருப்பிப்போம். திருப்பிட்டு நம்மளோட ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ 7.5 இன்ச், நம்ம ஸ்லீவ் ஓப்பன் எவ்வளோ 7.5 இன்ச், அந்த 7.5 இன்ச்ல ஒரு மார்க். அப்புறம் இந்த ஷோல்டர் லைன்ல இருந்து இந்த லைன் தெரியுதா, ஷோல்டர் லைன், அந்த இடத்துல ஸ்டிச்சிங்கோட வச்சு உங்களோட ஆமோல மெஷர் பண்ணுங்க. ஆமோல் வந்து 9.25 வச்சோம். இங்க பாத்தீங்கன்னா 9.5 வருது கரெக்டா. 9.5 வச்சுக்கலாம், 9.25 வச்சுக்கலாம். 9.25 நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேக் பார்ட்லயும் இந்த இது தெரியுதா, அங்க இருந்து அப்படியே மெஷர் பண்ணிட்டு வாங்க. மெஷர் பண்ணிட்டு வந்து 9.5 எக்ஸாக்டா உங்களுக்கு வேணும்னா 9.5ல மார்க் பண்ணுங்க. ஒரு எக்ஸாக்ட் இல்லை எனக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் ஃப்ரீயா இருந்தா ஓகே தான்னா 9.25ல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவ்ல ஒரு பின் குத்திக்கலாம். இந்த ஸ்லீவ்ல இப்ப இதெல்லாம் பின் குத்தணும்னு அவசியம் இல்லை, அப்படியே தைக்கும் போது வச்சு வச்சு கூட தைக்கலாம். நான் வீடியோக்காக கிளியரா சொல்றேன். இந்த மார்க்கிங்கும் பின்னாடி இருக்க மார்க்கிங்கும் எங்க வருதுன்னு பார்த்துட்டு அங்க ஒரு பின். நம்ம இந்த வேஸ்ட் இருக்கு தெரியுமா, இந்த வேஸ்ட்னா ஊக்பட்டி சைடா இருந்தா இங்க இருந்து எடுத்துக்கோங்க. ஊக்பட்டி சைடா இருந்தா இங்க இருந்து எடுத்துட்டு அங்க இருந்து 9 இன்ச் எங்கேயோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. கைப்பட்டியா இருந்தா இந்த போர்ஷனையே விட்டுருங்க. இந்த போர்ஷனையே விட்டுட்டு இங்க இருந்து 9 இன்ச் மார்க் பண்ணுங்க. நம்ம அந்த மடிச்சு எல்லாம் தைச்சிருப்போம்ல, இங்க இருந்து எங்க உங்களுக்கு 9 இன்ச் வருதோ மார்க் பண்ணுங்க. மிச்சம் எல்லாமே அந்த சைட்ல எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரிதான். இப்ப மார்க் பண்ணிட்டு அந்த அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். யூஸ்வலா மார்க் பண்ணிட்டு அப்படியே அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்தா இன்னும் ஈஸி, இந்த பின் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்றதை விட. ஸோ நம்ம வீடியோக்கு வந்து கிளாரிட்டியா இருக்குமே அப்படின்றதுக்காக பின்ஸ் எல்லாம் குத்திக்கிறேன். பின்னாடி சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, 18 இன்ச் வரணும் நம்மளோட வேஸ்ட். 18 இன்ச் வருதா, சீம் அலவன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸா அதை மார்க் பண்ணிட்டு 18 இன்ச் வருதான்னு சொல்லி இந்த பக்கமும் 18 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங்கும் பேக் பார்ட்டோட மார்க்கிங்கும் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம்.
எண்டுல வரும்போது லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நம்ம வந்து ஆல்ரெடி கட் பண்ணும் போது ஒரு மார்க் பண்ண பாருங்க, அதுவும் என்னோட ஸ்டிச்சும் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி அந்த பக்கமும் பினிஷ் பண்ணிக்கோங்க. எப்படி மார்க் பண்ண ஊக்க நைக்கே எப்படி மார்க் பண்ணணும்னா, இங்க இந்த எண்டுல ஒரு மார்க்கிங், இந்த எண்டுல ஒரு மார்க்கிங், அங்க இருந்து 1.25 இன்ச் 1.25 இன்ச்ல ஒரு மார்க்கு, இன்னொரு 1.25 இன்ச்ல ஒரு மார்க்கு, 1.25 இன்ச்ல அந்த மாதிரி 1.25 கேப் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஐப்பட்டி மேல இந்த மார்க்கிங்க இப்படி வச்சு தட்டினீங்கன்னா கரெக்டா வந்துடும். இப்படி வச்சு தட்டும் போது அந்த மார்க்கிங் இங்க வந்துடும். ஊக்க நை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்கு, பாத்துக்கோங்க. பிளவுஸ் ஸ்டிச்சிங் அவ்வளவுதான். அடுத்த ஒரு டியூட்டோரியல்ல பார்க்கலாம். பை.